நடிகர் கமல்ஹாசன் சசிகலாவை விமர்சித்ததின் உண்மை பின்னணி. ஒவ்வொரு நாளும் கமல்ஹாசன் சிந்தும் கண்ணீருக்கு காரணம் விஸ்வரூபம் பார்ட் 2 படத்திற்கு அவர் வாங்கிய பைனான்ஸ். வேகமாக குட்டி போடும் வட்டியால் மீள முடியா கடன். மீட்க முடியாத விஸ்வரூபம் பார்ட் 2 படம் தான் காரணம். கமல்ஹாசனின் விஸ்வரூபம் படம் பார்ட் 2 தன் சொந்த தயாரிப்பில் தயாரிக்க முடிவு செய்து பல்வேறு தயாரிப்பாளர்களிடம் நிதி உதவி கேட்டார். ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவருடன் ஏற்பட்ட முன் அனுபவத்தால் நீங்கள் நடியுங்கள், இயக்கம் செய்து அதற்கான பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், நாங்கள் தயாரிக்கிறோம் என்று கூற தன் சொந்த கம்பெனியில் தயாரித்தால் பெரும் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கமல் மறுத்துவிட்டார். தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் விஸ்வரூபம் பார்ட் 2 தயாரித்து வந்தார். இடையில் தயாரிப்பு செலவுக்காக சசிகலா மூலமாக ஆளும் கட்சிக்கு வேண்டப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு சென்னை மாவட்டத்திற்கு திரைப்பட விநியோக உரிமையும் தொலைக்காட்சி உரிமையும் கொடுப்பதாக பைனான்ஸ் பெற்றதாக கூறப்படுகிறது. பெரும்பான்மை படம் முடிந்துவிட்ட நிலையில் மேலும் படம் பெறுவதற்கான தொகையை கேட்டபோது கொடுத்த பணத்திற்கு வட்டி முதலமாக செட்டில் செய்து அக்ரிமெண்ட் வாங்கி கொள்ளுங்கள் என்று கூறினார்களாம். பணத்தை ஏற்பாடு செய்து கொண்டு சென்றால் 2 படத்திற்கான செட்டில்மெண்ட் கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த கமல்ஹாசன் படத்தை முடிக்க முடியாமல் பணத்தையும் கொடுக்க முடியாமல் அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவிடம் புகார் கூற முடியாமலும் மனதிற்குள்ளே புழுங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தாராம். இதன் விளைவுதான் கௌதமி மோடி சந்திப்பு, அவ்வப்போது பிஜேபி ஆதரவு நிலை, திடீர் இளைஞர் ஆதரவு நிலை, அவ்வப்போது ட்விட்டரில் அரசியல் கருத்துக்கள், அரசியலில் நுழைய ஆழம் பார்க்கிறாராம். இந்நிலையில் நடிகர் டி ராஜேந்தர், இயக்குனர் கங்கை அமரன், நடிகர் விசு இவர்கள் சசி எதிர்ப்பு வாய்ஸ் கொடுக்க தன் பங்கிற்கு தானும் விஸ்வரூபம் எடுத்து எதிர்ப்பு காட்ட முடிவெடுத்து விட்டாராம். விஸ்வரூபம் பார்ட் 2 வெளிவருமா?